அனைவருக்கும் டிவைன் ஹீலர் ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய காணொளி தலைப்பு தங்கம் ஒன்று ரூபம் வேறு. இந்த ஒரே ஒரு உண்மை நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் பார்க்கும் எல்லாமே வேறு வேறாக தெரிகிறது, ஆனால் உண்மையில் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. காஞ்சி பெரியார் இதை தான் எல்லாம் ஒன்று என்ற ஞானம் வந்துவிட்டால் பின்பு துன்பம் இல்லை அப்படின்னாரு. கடுவெளி சித்தர் கூட தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையான வாறு போல் செங்கல் மாலும் ஈசனும் பிறந்திருந்த எங்கடே அப்படின்றார். அதாவது அரியும் சிவமும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட இருக்குது. உலகத்தில் எல்லாம் ஒன்றிலிருந்து தான் உருவாகுது. எப்படி ஒரே தங்கத்தில் பலவேறு ஆபரணங்கள் தோன்றுகிறதோ அதே போலத்தான் எல்லாமே. உலகத்தில் மனிதர்கள் வேறு வேறாக இருந்தாலும், மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும், தெய்வங்கள் வேறு வேறாக இருந்தாலும், மொழி, ஜாதி, பணம், பதவி எல்லாமே வேறுபட்டிருந்தால் கூட தங்கம் ஒன்று ரூபம் வேறு, இந்த ஒரே ஒரு உண்மை, இந்த வெளிப்பாடு வந்துவிட்டால், இது நமக்கு புரிந்துவிட்டால் கோபமும் குறையும், பயமும் ஒழியும், ஆன்மீக விழிப்புணர்வு நம்மை நோக்கி வந்துவிடும். தங்கம் என்பது ஒரு உண்மையான விஷயம். அதற்கு ஆதாரம் பரமசத்தியம். ரூபம் என்பது வடிவங்கள், பெயர்கள், தோற்றம் இப்படின்ட்டு எது வேணாலும் சொல்லலாம். உதாரணமாக மோதிரம், சங்கிலி, காசு, ரூபம் இவைகளெல்லாம் வேறாக இருந்தாலும் அதற்கு செய்யக்கூடிய பொருளானது ஒரே ஒரு பொருள் தங்கம்தான். இதே போல் சிவன், விஷ்ணு, சக்தி, அல்லாஹ், ஈஸ்வரன், காடு, பெயர், ரூபம் வேறு. இதில் சக்தி பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று தான். மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விதி, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீ, நான், அவர்கள், உடல், நிறம், பேச்சு வேறுபாடு, ஆனால் உள்ளிருக்கக்கூடிய உயிர் அப்படின்றது ஒன்றே தான். உணர்வுகளில் பார்த்தோம்னா சந்தோஷம், துக்கம், பயம், ஆசை எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான். அதனால தான் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்மை நாம் உணரும் பொழுது மற்றவருடைய உணர்வுகளையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றோம். ஆன்மீக ரகசியம் அப்படின்னு பார்த்தா சித்தர்கள் சொல்வது உடல் பலவாக இருந்தாலும் உயிர் ஒன்று தான். உடல் என்பது ரூபம், உயிர் என்பது தங்கம். தியானத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா கண்மூடி உடலை மறந்து உள்ளிருக்கும் சாட்சி நிலையை கவனித்தால் எல்லோரிடத்திலும் ஒரே அனுபவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுதான் ஆன்மீக ஒருமைப்பாடு. ஏன் மனிதர்கள் சண்டை போடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா காரணம் ரூபத்தை பிடித்து கொள்வது, தங்கத்தை மறந்து விடுவது. உதாரணமாக என் மதம்தான் சரி, என் தெய்வம்தான் பெரிது, என் வழிதான் உண்மை, இது எல்லாமே ரூபமாயை. உண்மையை பார்த்தால் எல்லாம் ஒன்று, ஒரே இடத்திற்குத்தான் எல்லாம் சென்று சேருகிறார்கள், ஒரே இடத்திலிருந்து தான் வருகிறார்கள். இதைத்தான் வள்ளலாரும் என்னால் தெய்வீக நிலையில் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போக முடியும் என்றால் உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் அந்த நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு விதியை வாழ்க்கையில் பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, கோபம் வந்தால் இவருக்கும் என்ன மாதிரி மனிதர் தான், பயம் வந்தால் உள்ளிருக்கும் சக்தி அவைகளெல்லாம் ஒன்று தான். அலங்காரம் வந்தால் ரூபம் தற்காலிகமானது. தியானத்தில் நான் உடல் அல்ல அப்படின்ற ஒரு சாட்சியாக நாம் இருந்து அதை பார்க்கும் பொழுது நம்முடைய நிலையானது தங்கம் ஒன்று ரூபங்கள் வேறு என்பது புரியும். ஒரே மாவில் இட்லியாகவும் தோசையாகவும் எப்படி உருவாகிறதோ, அது உருவங்கள் வேறாக இருந்தாலும் அது உற்பத்தி செய்யப்பட்ட பொருளானது ஒரே ஒன்று தான். இப்படி பார்க்கும் பொழுது இறுதியாக ரூபத்தை பார்த்தால் வேறுபாடு தெரியும், உண்மையை பார்த்தால் ஒன்று என்ற ஞானம் பிறக்கும். உலக அமைதி, குடும்ப அமைதி, மன அமைதி எல்லாம் இந்த
ஒரே ஒரு வார்த்தையிலும் ஒரே ஒரு உண்மையிலும் தான் ஆரம்பிக்கிறது. தங்கம் ஒன்று ரூபம் வேறு. இது ஒரு வரி அல்ல, இது ஒரு வாழ்வியல் ரகசியம். இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு வாழ்க்கை இனிக்கும். வாழ்க்கையே மாயையிலிருந்து வெளிவரும், உண்மை நிலை உணரும் என்று கூறி இந்த பதிவினை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.